ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் சபரிமலைக்கு போகிறதுக்காக சபரிமலையில் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி தேவசம் போர்ட்டில் வெப்சைட்டில் புக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் போய்க்குங்க. க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய் சபரிமலை ஐயப்பன் ஆன்லைன் டிக்கெட்னு சர்ச் பண்ணுங்க. சபரிமலை ஆன்லைன் டிக்கெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். வேறு எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுவானா உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் என்டர்ஃபேஸ் இருக்கும். என்டர்ஃபேஸில் ரிஜிஸ்டர்ஸ் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இருக்கும். இல்லைன்னா கீழே பாருங்கள் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற போர்டு ஓப்பன் ஆகும். அதில் கேட்குற என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஃபோட்டோ, பேர், ஆதார் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆகி ஒரு ஓடிபி உங்கள் இதுக்கு வரும். அது வந்தோடனே உங்களுக்கு இதாக வரும். வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். மேலே டாப் கார்னரில் ஹைக்கான் அந்த இந்த ஹோம் சிம்மில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு வந்துடும். டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இது செலக்டட் ரைடுன்னு இருக்கும். அதில் நீங்கள் எதில் போகிறீங்க, என்னன்னா காலகட்டி வழியா போறீங்களா, இல்லை புல்மேட்டு வழியா போறீங்களா, இல்லை பம்பையில இருந்து போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எதுல போறீங்களோ அதுல போங்க. ஏன்னா காலகட்டிங்கிறது 46 கிலோமீட்டரு, புல்மேடுங்கிறது 14 கிலோமீட்டரு, 16 கிலோமீட்டரு. இது பம்பையில இருந்து எப்பவுமே 4 கிலோமீட்டர். அதனால உங்களுக்கு தெரியும். அதை கொடுத்த உடனே நாங்கள் லாகின் பண்ணியிருந்தோம். இங்கே லாகின் காட்டியிருக்கோம். நாங்கள் லாகின் பண்ணாமல் பண்ணுறனால இது நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் டிக்கெட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிக்கெட்டுக்கு 5 ரூபான்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். தேங்க்யூ.